ஹலோ மக்களே, இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு சிஎஸ்கே யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட பர்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த பர்ஸ் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு சிஎஸ்கேவால் ஆக்ஷனில் பிக் நேம்ஸை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே யாரை கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, சாம் கரன் அண்ட் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி டெவான் கான்வேவையும் இந்த வாட்டி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லிட்ரலாக சிஎஸ்கே வந்து டெவான் கான்வேவை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பட் இது ஆல்மோஸ்ட் கிரிக்பஸ் மூலமாகவே கன்ஃபார்ம் ஆகிட்டு சிஎஸ்கே இந்த வாட்டி டெவான் கான்வேவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஓகே ப்ரோ, இப்போ சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே சிஎஸ்கே கன்ஃபார்மாக இந்த 2026 ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஓகே, இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே தீபக் ஹூடாவை ஐபிஎல் ஆக்ஷனில் 1.70 crore எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் சங்கரை 1.20 crores கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ராகுல் திரிபாதியை 3.40 crores கொடுத்து எடுத்திருந்தாங்க. சாம் கர்னை 2.40 கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா டெவான் கான்வே 6.25 கொடுத்து எடுத்திருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு 14.95 வருது. ஆனால் இது இல்லாமல் அஸ்வின் வேற ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அவரோட பிரைஸும் வந்து பர்ஸில் ஆட் ஆகும். அவர் வந்து சிஎஸ்கே 9.75 கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஸோ அவரோட பிரைஸும் வந்து பட்ஜெட்ல ஆட் ஆச்சு அப்படின்னா சிஎஸ்கேக்கு 24.7 இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து சிஎஸ்கேக்கு ஓகேவான்னு கேட்டீங்கன்னா, எஸ், 2023 ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு சிஎஸ்கே வந்து 20.4 போனாங்க. 2024 ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு 31 போனாங்க. பட் இப்போ வந்து 24.7 தான் இருக்கு. பட் இதோ நிப்பாட்டிக்க மாட்டாங்க. இன்னும் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 28 to 30 வந்து சிஎஸ்கே வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ 30 crores வச்சு கண்டிப்பா ஆக்ஷன்ல கொஞ்சம் நல்ல பிக் பிளேயர்ஸ் எடுக்க முடியும். இப்போ சிஎஸ்கே ஆக்ஷனில் யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பவுலரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது கேமரன் கிரீன் தான். ஏன்னா ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேலையும் பவுலிங் போடுவார். ஸோ அதனாலேயே சிஎஸ்கே இந்த பர்ஸ் அமௌண்ட் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக கேமரன் கிரீன் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்போ அடுத்து சிஎஸ்கே யாரை எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் தான். ஏன்னா ஸ்டார்க் இந்த வாட்டி ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக வருவார். ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பவர் பிளே பவுலர், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்க்கு டெத்லேயே கொஞ்சம் நல்லாவே போடுவாரு. சோ அதனால சிஎஸ்கே ஸ்டார்க்கு போகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்போ அடுத்து சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவைப்படுது. அதனால இந்த வாட்டி சிஎஸ்கே டேவிட் மில்லருக்கு போறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா டேவிட் மில்லர் அந்த ரோலுக்கு பயங்கரமா சூட் ஆவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. சோ சிஎஸ்கே டேவிட் மில்லருக்கு போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்போ இது இல்லாம சிஎஸ்கே பத்தின சில ட்ரேட் அப்டேட்டும் இருக்கு. அது ஆக்சுவலா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எஸ், வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே. இதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் தான் சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த நியூஸ் வந்து ஃபேக்னு ப்ரூவ் ஆயிட்டு இப்போ அடுத்து வாஷிங்டன் வந்து சிஎஸ்கே வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு ரூமர் வந்திருக்கு. பட் அதெல்லாம் வந்து இப்போ வந்து நியூஸ் படி பார்த்தா சிஎஸ்கே வந்து வாஷிங்டன் சுந்தர ட்ரேடே பண்ணி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டுலாம் ரூமர்ஸ் வருது. சப்போஸ் இதெல்லாம் உண்மையாயிட்டு அப்படின்னா கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தரும் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே மக்களே, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சிஎஸ்கே ஆக்ஷன்ல யார் வாங்க போறாங்க அப்படின்னு. நவம்பர் 15 போல ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் வந்து டிசம்பர் 21 போல சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 15 தெரிஞ்சிரும் சிஎஸ்கே யாரை ரீடைன் பண்ண போறாங்க, யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஓகே மக்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை மக்களே.